Hello everyone, we have successfully completed the quarterly examination where we have completed 3 chapters. Okay, now we are going to start the second term with the 5th chapter. We are going to leave the 4th chapter, which is geometry, for a while. We will straight away go to 5th chapter, which is coordinate geometry. The topic name is, the chapter name is coordinate geometry. Okay, this is chapter number 5. Okay, so what is coordinate geometry? Whether you have studied that, you have studied. Okay, obviously you have studied, but we are going to use this what you have studied in a different manner. Okay, so before going into this topic, what we are going to see is, இப்போ ஒரு address சொல்ல போறீங்க. For example, a person is there whose name is Abhi. Whose name is Abhi. இப்போ இவங்க வீட்டு அட்ரஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறாங்க. ஓகே, so how they will mention? For example, 72 Balaji Street. Okay, nearby bus stand. Then KTC Nagar, Tirunelveli, then Tamilnadu, India, 627011. This is the address which we are going to see. So இந்த அட்ரஸ் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? why there is an address? அட்ரஸுங்கிறது எதுக்காக? in order to particularly identify one's place. இவங்க வீட்டை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ இது நான் வெறுமனை if I give 72 பாலாஜி ஸ்ட்ரீட் மட்டும் நான் கொடுத்துட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்? அபி 72 பாலாஜி ஸ்ட்ரீட் இந்தியா. whether it is easy to find? No, it is not easy to find. So there will be plenty of பாலாஜி ஸ்ட்ரீட். திருநெல்வேலியில் ஒரு பாலாஜி ஸ்ட்ரீட் இருக்கலாம், நாகர்கோயிலில் ஒரு பாலாஜி ஸ்ட்ரீட். ஸோ தேர் மே பி பிளென்டி ஆஃப் பாலாஜி ஸ்ட்ரீட். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? அடிஷ்னலாக இன்னொன்று கொண்டாடுறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா லேண்ட்மார்க்குன்னு கொடுப்போம். அதாவது எதுக்கு பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, லைக் நியூ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த ஏரியா? கேடிசி நகரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தென் திருநெல்வேலிங்கிற டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம். மொத்த வேர்ல்டில் கண்ட்ரியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ கான்டினென்ட் வந்து நம்ம எழுதுனா எழுதிக்கலாம், இன்னும் போகணுன்னா ஏஷியா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? டோட்டல் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்குள்ளே ஏஷியாங்கிற கான்டினென்ட்டில், இந்தியாங்கிற கண்ட்ரியில், தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டில், திருநெல்வேலிங்கிற டிஸ்ட்ரிக்டில், கேடிசி நகருங்கிற ஏரியாவில் உள்ள பாலாஜி ஸ்ட்ரீட் விச் இஸ் நியரர் டு நியூ பஸ் ஸ்டாண்ட், அந்த பாலாஜி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய 72ங்கிற நம்பர் உள்ள ஹவுஸ் தான் அபியோட ஹவுஸ். இது ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அட்ரஸ். ஓகே, இப்போ இதை வந்து மேக்ஸுங்கிற கான்செப்டில் வந்து இந்த அட்ரஸுங்கிறத எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் திஸ் coordinate geometry. So what exactly is this na? கிராஃப் படிச்சிருப்பீங்க தெரியுமா? அதே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபில் வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ எப்போவுமே இப்படி தானே எழுதியிருப்பீங்க, திஸ் இஸ் ஆல்சோ ஒய், திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ், திஸ் இஸ் ஆரிஜின். ஸோ இந்த கான்செப்ட், கிராஃபுங்கிற கான்செப்டில் தான் இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரிங்கிறது அப்ளை ஆக போகுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மேப்பில் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லலாம் மேப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி திருநெல்வேலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பின் மாதிரி போட்டு காட்டும். இப்படி ஒரு பின் மாதிரி போட்டுட்டு இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டும். ஸோ இந்த பின்னுங்கிறது எப்படி வந்து அந்த இடத்துல போய் பாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் படிச்சிருப்பீங்க, ஜாகிரஃபிலாம் படிச்சிருப்பீங்கள்ல, இந்த லேட்டிடியூடில் இந்த லாங்கிடியூடில் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு மேப் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் தான் இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதாவது எப்படி ரியல் லைஃப்பில் ஒரு மேப்பில் வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு மேப் பண்ணுறோமோ அதே இதை மேக்ஸில் நம்ம மேப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுதான் வந்து
அபீஸ் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அபீஸ் ஹவுஸ். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்ட். இதுதான் நியூ பஸ் ஸ்டாண்டு. நியூ பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கும். அந்த நியூ பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குன்னா அபீஸோட ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்மளால் மேப் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், விச் இஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இங்கே எத்தனை ஆக்சிஸ் இருக்க போது? 2 ஆக்சிஸ். ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், த அதர் ஒன் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணணும்? இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4,4 இருக்குது. எந்த பாயிண்டில் இருக்குது? 4,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 4 டிஸ்டன்ஸ் போயிட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் 4 டிஸ்டன்ஸ் போயினா அந்த மீட் ஆகிற பாயிண்ட் தான் நம்ம அபீஸ் ஹவுஸ். ஸோ இதை வந்து எப்படின்னு எழுதலாம்? 4,4. இந்த 4ங்கிறது என்னது? எக்ஸ் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட். கோஆர்டினேட்னா என்னது? எக்ஸில் உள்ள லொக்கேஷன். தென் 4, இந்த 4ங்கிறது y கோஆர்டினேட். y கோஆர்டினேட். இந்த x கோஆர்டினேட்டுக்கு தான் இன்னொரு நேம் வந்து ஆப்சிசஸ். ஆப்சிகா. ஆப்சிகா. ஓகே. தென் x கோஆர்டினேட்டோட நேம் இன்னொரு நேம் வந்து ஆப்சிகா. y கோஆர்டினேட்டோட இன்னொரு நேம் வந்து ஆர்டினேட். ஓகே. ஸோ இப்போது ஒரு கிராஃப் தான், ஒரு சிம்பிள் கிராஃபில் பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ கிராஃபில் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? வில் பி ஹேவிங் 4 quadrants. இந்த கிராஃப் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 4 quadrants. குவாட்ரண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி, திஸ் இஸ் த ஃபஸ்ட் குவாட்ரண்ட். பாருங்கள், இந்த பார்ட் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் third quadrant. This is fourth quadrant. So why we are splitting into quadrants அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on what அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். கிரேட்டர் தென் 0னா என்னது? என்னெல்லாம் வரும்? 1 2 3 4 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கும். இங்கே அதேமாதிரி பாருங்கள், 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். அதே இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் வில் பி கிரேட்டர் தென் 0 பட் எக்ஸ் வில் பி லெஸ் தென் 0. y will be greater than 0 but x will be less than 0. See, x ஓட வேல்யூ இங்கே என்ன வந்துடும்? -1 -2 -3. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் y will be greater than 0, x will be less than 0. What is the thing in third quadrant? In third quadrantல என்னது? Both x and y will be less than 0. x and y will be less than 0. See here, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் x ஆக்சிஸும் மைனஸில் இருக்கும், y ஆக்சிஸும் -1 -2 -3 நெகட்டிவ் தான் இருக்கும். What about fourth quadrant? Fourth quadrantல x will be greater than 0, y will be less than 0. x will be greater than 0, y will be x will be greater than 0, y will be less than 0. So this is how we are splitting the graph into 4 quadrants. First quadrant, second, third, fourth. இது எந்த direction? Anti clockwise direction. இது எந்த directionல இருக்கு? Anti clockwise. First, second இப்படி வந்துடக்கூடாது. First, second கீழே வந்துடக்கூடாது. Anti clockwise. Clockwise என்ன? Clock எந்த directionல சுற்றுமோ அது clockwise. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறது வந்து ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ திஸ் இஸ் டு பி கன்சிடர்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் வேர் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் positive. In the second quadrant, y will be positive, x will be negative. In the third quadrant, x and y both will be negative. In the fourth quadrant, x will be greater than 0, y will be less than 0. So what we are going to see in this chapter is using this system of coordinates. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் கோஆர்டினேட்.
every point in a graph is a coordinate. For example, இந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம், it is x axis ல 1, y axis ல 1. So how to define a coordinate? It is defined by the x axis value comma y axis value and entered within a bracket. இப்படி ஒரு bracket போட்டு அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா x axis ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, y axis ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்த்து we have to mention it as a point. இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் coordinate. இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் coordinate. Okay, so based on this coordinate we are going to look into 5 exercise and one multiple choice exercise also is there. So in the chapter வந்து ரொம்ப சின்ன chapter தான், totally 6 exercises is only there. So first exercise ல என்ன பார்க்க போறோம்னா how to plot a point. So first பேசிக்கா ஒரு பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணணும், அதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல பார்க்கலாம். செகண்ட் எக்ஸர்சைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். தேர்ட் எக்ஸர்சைஸ்ல மிட் பாயிண்ட் தியரம் பார்க்க போறோம். ஃபோர்த் எக்ஸர்சைஸ்ல ஒரே ஸ்ட்ரைட் லைனை 3 equal parts எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்ப்போம். லாஸ்ட் எக்ஸர்சைஸ் சென்ட்ராய்டு ஆஃப் a triangle பார்ப்போம். Okay, so in today's video we will try to complete first exercise as well as second la or half hour போக பார்ப்போம். Okay, so we will start with the first exercise. Examples la என்ன கொடுத்திருக்காங்கன்னா how to plot a point. So we will go into the sums. So the place where we are going to plot நம்மளோட graph ன்னு சொல்றோம் தெரியுமா, இந்த graph தான் நம்ம இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா Cartesian coordinate plane. என்னன்னு சொல்ல போறோம், Cartesian coordinate plane. Okay, plot it in the graph ன்னு சொல்ல மாட்டாங்க, இனிமே plot it in the Cartesian plane இல்ல Cartesian coordinate plane அப்படினு சொல்வாங்க. Okay, so as usual we have drawn a two axes. One is called as y axis, the other is called as x axis. So அது எங்க இன்டர்செக்ட் ஆகும், இந்த y axis x axis எங்க இன்டர்செக்ட் ஆகும்பா, they will intersect at a point which is called as origin or அந்த பாயிண்ட் எப்படி எழுதலாம் 0, 0 ன்னு எழுதலாம். So okay, how to split the graph? நம்ம எப்பவுமே எழுதுவோம்ல ஈக்குவல் பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணணும். So இங்க இருந்து இங்க ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கீங்க அப்படினா, for example if you consider this 1 னா இங்க இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ சேம் டிஸ்டன்ஸ்ல another point and same டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாயிண்ட், we have to split it like this. Okay, this is 1 2 3 4 5 6 7. Okay, ரைட் சைடில் எப்போவுமே பாசிட்டிவ், மேலேயும் அதே மாதிரி பாசிட்டிவ். இது இங்கே எவ்வளோ இருக்கோ அதே ஸ்பேஸை வச்சுக்கோங்க. 1. ஓகே, தென் we have 2 3 4 5 6 7. ஓகே, 7. சேம் வே எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடில் வரும்போது எப்போவுமே நெகட்டிவ். ஸோ ஹியர் இட் இஸ் -1 -2 -3 -4 -5 -6 -7. y ஆக்சிஸில் கீழேயும் அதே மாதிரி -1 -2 -3 -4 -5 -6 -7. ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் நீட், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நீங்கள் உங்களோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 5 தாண்டலை அப்படின்னா 5ஓட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நமக்கு வந்து சேஃபர் சைடு நம்ம 7 போட்டுக்கோம். வில் கோ டு த எக்ஸாம்பிள் 5.1. எக்ஸாம்பிள் 5.1. In which quadrant does the following point lie ன்னு சொல்லிருக்காங்க. எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. We know that this is the first quadrant, this is the second quadrant, this is third quadrant, this is fourth quadrant. So questionல நமக்கு தெரியும் first quadrantனா என்னது, both x and y are greater than 0. Second quadrant na x is less than 0, y is greater than 0. Third quadrant na both x and y are less than 0. Third quadrant. Fourth quadrant la x is greater than 0, y is less than 0. இது நமக்கு தெரியும். So question la first point என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3, -8. First question is 3, -8. இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்மட்ட கேட்டிருக்காங்க. they asked. So what is the value of x?
the x coordinate oda value enna 3, which is positive number. What is the value of y coordinate? It is -8, which is negative. So நம்மள பொறுத்தவரைக்கும் x வந்து எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. y வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. So that is x is greater than 0, y is less than 0, which comes under fourth quadrant. So this point lies in the fourth quadrant. The second question is, they have asked us to find in which quadrant does -1, -3 lies. -1, -3. -1 ங்கிறது x coordinate, -3 ங்கிறது y coordinate, which is also less than 0. x is less than 0, y is less than 0. See, both are negative. Both are negative na எந்த quadrantல வந்துரும்? Third quadrantல வந்துரும். So B answer is third quadrant. What about the third choice? The third is 2, 5. 2 is the x-axis value, 5 is the y coordinate value. Both are positive. Paranga 2 is greater than 0, 5 is greater than 0. So both are positive na it comes under first quadrant. So it is in first quadrant. What is the last one? Last one is -7, 3. -7, 3. See here, x is less than 0, y is greater than 0. X is less than 0, y is greater than 0. So this comes under second quadrant. Second quadrant. So நம்ம என்ன பார்த்துட்டோம்? First quadrant na both will be positive. Second quadrant na y alone will be positive. Third quadrant na both will be negative. Fourth quadrant la x alone will be positive. So இத நம்ம பார்த்திருக்கோம். Okay, so now we go to the next example 5.2, where they have asked us to plot the point. இந்த கொஸ்டின்ல எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு மட்டும் தான் சொன்னோம். இப்போ பார்க்க போற கொஸ்டினை நம்ம என்ன பண்ண போறோம்னா அது எங்க இருக்க போகுது அப்படின்னு we are going to plot it. plotனா என்ன? மார்க் பண்ணி பார்க்க போறோம். So first point A 5.2 example 5.2ல A வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, 4. So how to plot A? Aங்கிறது என்ன பாயிண்ட்னு பாருங்க, 2, 4. இந்த 2ங்கிறது what it symbolizes? It symbolizes x coordinate value. இந்த 4ங்கிறது y coordinate value. So xல 2 இருக்கு. So இந்த இடத்துல இருக்கு. yல எங்க இருக்கு? 4. If you draw like this, 4ல இருந்து ஒரு straight line ஓ 2ல இருந்து ஒரு straight line ஓ வரைஞ்சோம் அப்படின்னா எங்க intersect ஆகுதோ that point is called as A 2, 4. புரியுதா? x axisல 2 வெர்டிக்கலா ஒரு லைன் வரையறோம், y axisல 4 ஹரிசாண்டலா ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது எங்க intersect ஆகுதோ that is called as 2, 4. Next B என்ன கொடுத்திருக்காங்க? B is -3, 5. See, -3, 5 எந்த கோஆர்டினேட்? சரி, எந்த குவாட்ரண்ட்ல வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். x is negative, y is positive. So I am going to erase it. 3 xல வந்து -3. This is x, right? This is y. So -3 வெர்டிக்கலா ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். y is 5. 5ல இருந்து வெர்டிக்கலா ஹரிசாண்டலா லைன் எங்க மீட் ஆகுதோ that is B, which is -3, 5. Okay, now the next point is C, which is they have given us -4, -5. Both the value are negative. Both the value of negative. Both the value are negative na எந்த குவாட்ரண்ட்ல வரும்? third quadrantல வரும். So I am going to plot -4, -5. See, x axisல -4 கீழே பார்க்க ஒரு லைன், போன தடவை எல்லாம் மேலே பார்க்க, ஏன்னா அந்த குவாட்ரண்ட் பார்க்க, நம்ம வந்து தேர்ட் குவாட்ரண்ட்னால கீழே தான். y axisல எவ்வளோ இருக்குது? -5. See, this is x, this is y. ஸோ -5லேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது எங்கே மீட் ஆகுதோ that is called as C, -4, -5. லாஸ்ட்லி 4, -2. D வந்து 4, -2.
4, -2 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? It is a fourth quadrant. ஏன்னா x is positive, y is negative. So x axisல 4ல இருந்து கீழே பக்கம் வரீங்க. y axisல -2 which is here. எங்க மீட் ஆகுதோ that is called as D 4, -2. ஸோ ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது எப்படி எழுதணும்னா அந்த பாயிண்டோட நேம் ABCD அந்த நேம் ப்ராக்கெட்டுக்குள்ளே அதோட கோஆர்டினேட்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு மார்க் அ பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வரையணும்? எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்டில் உள்ள வேல்யூலேருந்து வெர்டிக்கலாக லைன் வரையணும். ஒய் ஆக்சிஸில் உள்ள பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டலாக லைன் வரையணும். அது எங்கே மீட் ஆகுதோ that point is called as that coordinate. A point, B point கண்டுபிடிச்சிடும். So this is the basic thing, how to plot a point. Okay, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் அது என்ன ஷேப்பில் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வில் சி எக்ஸாம்பிள் 5.3. எக்ஸாம்பிள் 5.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். They have given 4 coordinates, 4 points கொடுத்தாங்க. So what I am going to do is I am going to plot and join them. Questionல பார்த்தீங்கன்னா join them in the order அப்படின்னு கொடுத்துருக்காங்க. in the taken in order அப்படின்னு பாருங்க. plot the following points அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்? A is 2, 2. B is they have given us -2, 2. C is -2, -1. Then D is 2, -1. 2, -1. இந்த ஆர்டரில் கொடுத்துருக்க ஆர்டரில் எடுத்து ஜாயின் பண்ணால் அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த டைப் ஆஃப் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வில் பிளாட் ஏ. ஏங்கிறது எங்கே இருக்குது? 2, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ இப்படி வரைவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ 2, 2. ஓகே. பி -2, எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ -2லேருந்து வெர்டிக்கல் லைன், 2லேருந்து ஹரிசாண்டல் லைன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? பி -2, 2. வாட் அபவுட் சி? சியில் எக்ஸ் ஆக்சிஸும் -2, ஒய் ஆக்சிஸ் -1. ஸோ this will come around here. C -2, -1. What about D? 2, -1. So D 2, -1. If you join all those things, what is this? Whether this is a square or rectangle, whether this is a square or rectangle, what is the difference between square and rectangle? Square na 4 sides equal இருக்கும். rectangle na both the length will be equal, length and breadth, there will be 2 sides, opposite sides will be equal. Okay, see here, இந்த லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரெக்டாங்கிள், நாட் அ ஸ்கொயர். இது வந்து ரெக்டாங்கிள். ஏன் அப்படின்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 இருக்கும். நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் பார்க்கும்போதே உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் அ ஸ்கொயர், இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். என்ன பண்ணோம்? how to plot a point, then if we join a point, what is the shape which is coming? Okay, இதை தான் பேஸ் பண்ணி now we are going to do exercise 5.1. there are 4 sums which are very easy. Okay, we will do one by one. now we will start the exercise 5.1. so first question you do as homework. questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. குவாட்ரண்ட்னா என்னது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து both the values will be positive. செகண்ட் குவாட்ரண்ட்டில் x will be negative, y will be positive. தேர்ட் குவாட்ரண்ட்டில் both will be negative. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் x will be positive, y will be negative. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. whether it belongs to first or second or third or fourth. okay, now we will straight away go into the second question, where the question is they have asked us to write down the abscissa and ordinate. abscissa அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? abscissa
abscissa and ordinate. Abscissa அப்படின்னா என்னது? x axis ஓட வேல்யூ. abscissa xல உள்ள வேல்யூ, ஆர்டினேட்டுக்கும் போது y axisல உள்ள வேல்யூ. எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா p, q, r, s. So 1 by 1 will write. So what is the point p? Point p first எழுதுவோம். Point p எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ எப்படி பாயிண்ட் எழுதணும்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். see here, x axisல அது எங்கே இருக்குது? -4. ஸோ p can be written as -4. y axisல எங்கே இருக்குது? 4. -4, 4. ஸோ இதில் உள்ள abscissa வந்து -4. ஸோ abscissa வந்து -4, ஆர்டினேட் வந்து 4. ஆர்டினேட் வந்து 4. புரிஞ்சிருச்சா? சேம் வே க்யூக்கு வருவோம். க்யூ வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அந்த குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? 3ல் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 3 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 3. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? க்யூங்கிறத 3, 3, where abscissa is 3, ordinate is also 3. Ordinate is also 3. Okay, now we'll go to R. Rங்கிறது எங்க இருக்கு? 4th quadrantல இருக்கு. 4th quadrantல x will be positive, y will be negative. So check பண்ணுங்க, x ஓட வேல்யூ எங்க இருக்கு? 4ல இருக்கு. ஸோ ஆறுங்கிறத எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 4, ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது? -2ல இருக்குது. ஸோ 4, -2. ஸோ திஸ் இஸ் abscissa வந்து 4, ஆர்டினேட் வந்து -2, ஆர்டினேட் வந்து -2. ஓகே, திஸ் இஸ் த பாயிண்ட் R. Now lastly S. எஸ்ங்கிறது எங்கே இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் both the thing will be negative. We know that both x axis value and y axis value is negative. So yes, எங்கே இருக்குது பாருங்கள், x axisல எங்கே இருக்குது? It is line is drawn from -5. So -5. y axisலேருந்து எங்கே இருக்குது? -3ல இருந்திருக்கு. ஸோ -5, -3. ஸோ the abscissa வந்து -5, ஆர்டினேட் வந்து -3. ஓகே, ஆர்டினேட் வந்து -3. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், நம்ம லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். They have asked us to plot the points and join them and see what it is forming. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் சேம். So we'll do only one subdivision. You do the remaining 3 subdivision as homework. So we'll go directly do third question la ulla second subdivision we'll do now. Okay, we are going to do third question la ulla second subdivision we panna porom. So the third question la ulla second subdivision, the points are 0, -4, 0, -4, then 0, -2, then 0, 4, then 0, 5. 0, 4, 0, 5. இதை ஜாயின் பண்ணால் என்ன ஷேப் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ see the value, how to plot, first we have to look into the x axis value of the first point. first pointல உள்ள x axis value என்னது? 0. ஸோ 0ங்கும் போது இங்கே இருக்குது, இங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன். y axis ஓட வேல்யூ எப்படி இருக்குது? -4. ஸோ -4ங்கும் போது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 0, -4. ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 0, -2. ஸோ இட் வில் பி ஹியர் 0, -2. வாட் அபவுட் த தேர்ட் பாயிண்ட்? 0, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ 0, 4. What about the last point? 0, 5. 0, 5. X axisல 0 நாலே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். Y axisல 0னா இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் என்ன கிடைச்சிச்சு?
ஒரு straight line கிடைச்சிச்சு. So what we have to do? We have to conclude that the shape formed is a straight line. The shape என்னன்னு சொல்லிருக்காங்க, the resulting figure is a straight line. எப்படி எழுதுங்க? The resulting figure is a straight line. Okay, the resulting figure is a straight line. This is the answer for the second subdivision. You do the remaining 3 subdivision, அதாவது third ல உள்ள first subdivision. So your homework is third question ல உள்ள first subdivision, fourth question ல உள்ள first and second subdivision. Okay, இது போக என்ன question கொடுத்தோம்? First question is also homework for you. Now we will go to the next topic, which is distance between 2 points. ஸோ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸுக்குள்ளே எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஈஸி. ஓகே, there is a formula, but before going into the formula, what we are going to do is we are going to split it into 3 parts. அதாவது ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், பேரலாக இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கும். ஸோ we are splitting it into 4 parts. One by one we will see. Okay, so now we come into the second exercise part. செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். 2 பாயிண்ட் என்னது? கிராஃபில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது 3 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். த்ரீ இதாக பிரிக்கிறோம். How to calculateங்கிறது. One thing is, if the 2 points are on coordinate axis, 2 பாயிண்ட்டுமே எங்கே இருக்க போது? ஆக்சிஸில் இருக்க போது, ஒரே கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்க போது. ஸோ இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you draw like this, this is called as y axis, this is called as x axis. அதை தான் நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லப்போம். If both the point lie in x axis, how to find the distance? If both the point lie on the y axis, how to find the distance னு பார்ப்போம். So first thing, both the points lie on the x axis. Both the point lie on the x axis. Consider the first point as this, the second point as this. This is x axis, this is y axis. ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்யோட வேல்யூ will always be 0. பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், let it be x1. இந்த x1ங்கும் போது ஸோ x1, 0. இந்த பாயிண்ட் let the distance be x2. அப்போ இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா x2, 0. See, y coordinate value will always be 0 for points which lie on the x axis. So x axis ல கரெக்டா x axis ல ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா y coordinate வந்து 0 தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, x1, 0, x2, 0. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், whether the distance can be negative, 2 பேருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. டிஸ்டன்ஸ் will always be positive. ஓகே, either will be 0 or positive. 0னா என்னது? நான் நின்ன இடத்துல இருந்தே நான் நிற்கிற இடத்துக்கே டிஸ்டன்ஸ் கேட்டேன்னா 0 தான் வரும். ஸோ either 0 or positive மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். வேர் போத் த பாயிண்ட்ஸ் லை ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா the distance is மாடுலஸ் ஆஃப், மாடுலஸ்ங்கிறது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள 2 பாயிண்ட், எக்ஸ் குவாடினேட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இதில் உள்ள எக்ஸ் குவாடினேட் என்னது? x1. இதில் உள்ள எக்ஸ் குவாடினேட் என்னது? x2. ஸோ x1 மைனஸ் x2, x1 minus x2. So let us consider an example. First point 2, 0. இன்னொரு பாயிண்ட் 5, 0 எடுத்துக்கணும். What is the distance? டிஸ்டன்ஸுங்கும் போது என்னது? மாடுலஸ் ஆஃப், இதில் உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன? 2, இதில் உள்ள எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ என்ன? 5. ஸோ 2 minus 5, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் -3. இந்த மாடுலஸோட வேலை என்னன்னு சொன்னோம்? நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக வைக்கிறோம், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் தான் வரும்.
So minus 3 will become automatically 3. So the distance between these 2 points is 3. Okay, புரிஞ்சிருச்சா? எப்போ x axisல இருந்தா எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். Now we are going to see if both the points lie on the y axis. எந்த axisல இருக்க போகுது? y axisல இருக்க போகுது. So பாருங்க, first point lies here, second point lies here. This is the y axis, this is x axis. So in the distance let it be y1. So அப்ப இந்த பாயிண்ட் வந்து y axisல இருக்கிறதுனால x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். See, இங்க இருந்து லைன் ஸ்ட்ரைட்டா வரையறோம்னா 0ல இருந்தா. So this point be y1, 0. Sorry, 0, y1. ஏன்னா x தர ஃபர்ஸ்ட் எழுதணும். 0, y1. இந்த பாயிண்ட் அப்ப எப்படி இருக்கும்? இது வந்து fourth quadrantக்கு கீழே போகுது. ஸோ கீழே போனாலே y ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்கும். ஸோ let us assume minus y2. ஸோ y2 வந்து கீழே இருக்கிறதுனால மைனஸில் வரும். ஸோ 0, minus y2. ஓகே, ஸோ ஹவு டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் y ஆக்சிஸ். y ஆக்சிஸில் 2 பாயிண்ட் இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பாயிண்டில் உள்ள y கோஆர்டினேட் மைனஸ் செகண்ட் பாயிண்டில் உள்ள y கோஆர்டினேட். Okay, so we'll see with an example. See here, let us consider this as 0, 3 and another point here as 0, minus 3. What is the distance? அப்படி பார்த்தீங்கன்னா modulus of 3 minus, இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? minus 3 இருக்கு. So minus 3 minus minus plus ஆயிரும். So 3 plus 3, that is 6. The distance is 6. புரிஞ்சிருச்சா? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 யூனிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் இருந்தால் எக்ஸ் வேல்யூ மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஒய் வேல்யூ மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். The next part is distance between 2 points lying on a line parallel to the coordinate axis. So இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ் ரெண்டுமே கோஆர்டினேட் ஆக்சிஸில் இல்லை, பட் அதுக்கு பேரலாக இருக்க லைனில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம், ஆர் இப்படி இருக்கலாம். எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கலாம் ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கலாம். இப்படி இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவு டு சி, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறப்போ ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்துச்சு கரெக்டாக. பட் இங்கே வந்து ஒய் வந்து 0வாக இருக்க போகிறதில்ல. இட் வில் பி ஆஃப் சம் வேல்யூ, லெட் அஸ் அஸ்யூம் மைனஸ் y1. ஏன்னா கீழே இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ அதே மாதிரி x1 அப்படின்னு இருக்கும். x1 ஏதோ ஒரு வேல்யூ, ஏன்னா இங்கேருந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? x1, minus y1, ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். பட் இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இந்த லைன் இஸ் parallel டு த எக்ஸ் ஆக்சிஸ், பேரலாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, அதாவது பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கிறதுனால ஒய்யோட வேல்யூ சேஞ்சே ஆகாது. ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சி ஹியர், இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே போதும், அப்போ ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. பட் எதோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும்? எக்ஸோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகி it becomes x2. ஒய்யோட வேல்யூ இட் ரிமைன்ஸ் த சேம், விச் இஸ் மைனஸ் y1. இப்படி இருந்துச்சுன்னா அகெயின் த டிஸ்டன்ஸ் இஸ் difference between x coordinates, இதில் உள்ள x coordinate, இதில் உள்ள x coordinate, x1 minus x2. ஓகே, சேம் அப்ளைஸ் ஹியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், let the point be this one be x1, y1. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால ரெண்டுமே பாசிட்டிவ். இது parallel to y axis, parallel to y axis இருந்தால் x ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. So again this point will be x1, but y ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும், y2. So again the distance is equal to modulus of y1 minus y2. புரிஞ்சுதா?
ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ இஃப் இட் லைஸ் இன் த கோஆர்டினேட் ஆக்சிஸாக இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் பேரலல்னாலும் ஒரே ஃபார்முலா தான். எந்த இதில் சேஞ்ச் ஆகுது, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்க மூவ் ஆச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்காது. நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இது x2, y2 இருக்கும். இது x1, y1 ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வில் யூஸ் அ ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் வில் சி ஹவு வி ஹவ் அரைவ்ட் அட் தட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு எப்படி நம்ம வந்தோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். As I said earlier, now we are going to see the distance between two points that lie on a plane which is not parallel to the coordinate axis. So, நம்மளோட graph அப்படி வரைஞ்சிட்டோம். X axis, Y axis, Y. Okay, so இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்க போகுது. Let us consider this as x1, y1. This point be x2, y2. I am going to name this point as A, this point as B. Okay தானா? இப்படி இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to form a triangle. We are going to form a triangle. See here, இதிலிருந்து நான் ஒரு பேரலாக ஒரு லைன் வரையேன். இதிலிருந்து இந்த பாயிண்டில் உள்ள y ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரையேன். இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு பேரலாக லைன் வரைஞ்சிட்டேன்னா now see the intersection point here, this point is xல வந்து எவ்வளோ தூரத்தில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். here the x is x2. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் x2. y எங்கேருந்து லைன் வரையுது? it is coming from y1. so this point will be x2, y1. so we have framed a triangle. I am going to name this as C. அப்போ நமக்கு ABC கிடச்சிட்டு. ஓகே, வாட் ட்ரையாங்கிள் இஸ் திஸ்? இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here, this triangle if I draw is a right angled triangle. என்ன triangle? Right angled. see here, this is 90 degree. அப்போ இதுக்கு பேர் என்னது? hypotenuse. ஓகே, ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன தியரம்? பித்தகோரஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. What is this Pythagoras theorem? The square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. The square of the hypotenuse is equal to the sum of the square of other two sides. So other two sides na enna? AC square plus BC square. ஓகே, BC ஸ்கொயர். இப்போ நமக்கு எதை கண்டுபிடிக்க போகிறோம்? we have to find the distance between AB which is in left side. so first எடுத்தோடனே AC வேல்யூ கண்டுபிடிப்போம். what is the distance between A and C? A and C இது எப்படி இருக்கு? it is parallel to the x axis. see here, it is parallel to the x axis. அப்போ பார்த்தீங்கன்னா y value will remain the same. see here, இங்கேயும் y1, இங்கேயும் y1. அப்போ AC distance equal to modulus of x1 minus x2. படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சேம் வே BC distance கண்டுபிடிப்போம். BC is equal to again modulus of, see here, this is parallel to y axis. BC is parallel to y axis. பாருங்க, x2 சேஞ்ச் ஆகாது. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் y1 மைனஸ் y2. ஓகே, ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸுங்கிறது என்ன பண்ணும்? நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ஆக்கிரும். கரெக்ட் தானா? அப்போது இந்த மாடுலஸ் இங்கே எழுதணுமா அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரி. ஒய் வி ஹவ் ஸ்கொயர் ஹியர். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். ஸோ நம்ம இந்த மாடுலஸ் எழுதணும்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ ப்ராக்கெட் போட்டுடுறேன். ஏசி வேல்யூ என்னது?
x1 minus x2 the whole square okay plus BC value என்னது y1 minus y2 the whole square okay we have derived. Now what is the distance? Distance AB நம்ம அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் square root எடுக்கணும் taking square root on both side taking square root அப்போ left side ல என்ன ஆயிரும் AB right side ல என்ன ஆயிரும் square root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. This is the formula for finding the distance. ரெண்டு பாயிண்ட் இருக்கு x1 y1 x2 y2 distance எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. so இது இப்படி தான் எழுதணுமா அப்படின்னா no, it can also be written as square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஆர்டர் மாற்றி கூட எழுதிக்கலாம். It is not necessary. எது first வரணும் compulsory கிடையாது. So this is the formula for finding the distance. Okay, இப்போ இதில் கூட கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம், அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவில். இப்போ அஸ்யூம் ஒரு கிராஃப் இருக்குது, கிராஃபில் உள்ள ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின், கிராஃபில் உள்ள ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின் 0,0, இன்னொரு பாயிண்ட் வந்து let us assume it as x1, y1 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆரிஜின் இன்னொரு பாயிண்ட் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா the distance let us consider this as A, this as B, or else we will take this as A, this as O. ஆரிஜின் எப்போவுமே ஓன்னு சொல்கிறதுனால ஓன்னு எடுத்துக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் OA அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட்டும் போட்டாலும் சரி இல்லை செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டாலும் சரி. see here the x coordinate is x1 மைனஸ் இங்கே உள்ள x coordinate வேல்யூ என்ன 0 the whole square plus இங்கே உள்ள y coordinate என்னது y1 மைனஸ் இங்கே உள்ள y coordinate என்னது 0 the whole square. That is nothing but square root of x1 square plus y1 square. x1 square plus y1 square. So originல இருந்த distance கண்டுபிடிக்கணும்னா square root of x1 square plus y1 square, x square y square அப்படினாலும் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரிஜின்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா square root of x1 square plus y1 square. Okay, next one more property we are going to see now. After that we will do the examples and exercise in the next video. What property is that? Is it is collinear. Now we are going to see a property called as collinear. So what is collinear? We are going to see collinear. Collinear அப்படின்னா 3 points எடுக்க போகிறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம்? 3 points. We are going to take 3 points and we are going to say those 3 points are collinear. So collinearனு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they lie on the same line. ஒரே லைனில் அந்த 3 பாயிண்ட் இருக்க போகுது. ஸோ கன்சிடர் ஹியர் இட் இஸ் A, B, C. If it lie in the same line, ஒரு straight lineல இருந்துச்சு அப்படின்னா we call that as collinear. ஒரே லைனில் 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா we say these 3 points are collinear. So how to prove that அப்படின்னு பார்த்தீங்கன்னா see, இப்போ ஏங்கிறதுக்கும் பிக்கும் நடுவில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. யாருக்கு? எங்கள் வீட்டில் இருந்தும் பிங்கிற வீட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். பிங்கிறவனோட வீட்டில் இருந்து சிங்கிறவனோட வீட்டுக்கு 2 கிலோமீட்டர்ஸ். ஒரே டைரக்ஷனில் போகணும், ரிவர்ஸில் வரக்கூடாது, ஏன்னா கொலினியர். ஸோ நான் இங்கே இருந்து ஐ எம் கோயிங் டு பிஸ் ஹவுஸ் 5 கிலோமீட்டர், பியில் இருந்து சி ஹவுஸ்க்கு 2 கிலோமீட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஏல இருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 + 2 7 கிலோமீட்டர்ஸா? ஓகே, இந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரூவ் தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர், இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியரா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள்.
we are going to take AC square is equal to AB square plus BC square. AC square is equal to AB square plus BC square. Okay, இந்த distance formula யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஏக்கும் பிக்குள்ளது ஸ்கொயர் பண்ணி பிக்கும் சிக்குள்ள ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா we say that these 3 points are collinear. இப்போ இதை வந்து நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. பாருங்கள், 7 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வராது. இது நார்மல் டிஸ்டன்ஸ். நாம் பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாமெட்ரி வேர் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இஸ் கிவன் சச் வே. இப்படி கண்டுபிடிக்கும் போது இஃப் வி சே தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சியை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அப்போ எதுவும் ஈக்குவலாக இருக்கும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் சேமாக வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா we can say that the 3 points are collinear. இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். we'll see only one problem right now. Example 5.4. so that you come to know how to use the formula அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் -4, 3 அண்ட் 2, -3. ஸோ சி இது கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்கா? கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருந்தால் ஏதோ ஒரு வேல்யூ 0வாக இருக்கும். இருக்கா? இல்லை. பேரலாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை. ஒய் ஆக்சிஸில் இது ரெண்டும் சேமாக இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் நாட் பேரலல் டு axis. Okay, so we have to directly use formula. Direct formula okay போயிருங்க. So what is the distance? Let us keep this point as A, this point as B. Distance between A and B is equal to square root of, if I take this as x1, this as y1, this as x2, this as y2. see, first point x1 y1, second point x2 y2. எந்த ஃபார்முலானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். first formula or second formula? I am going to take the first formula, x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. Okay, so what is the value of x1? It is -4. what is the value of x2? It is 2. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு மைனஸ். ஸோ -2 the whole square plus y1 வேல்யூ என்னது? 3 மைனஸ் இங்கே ஆல்ரெடி -3 இருக்குது. ஸோ +3 the whole square. root of -4 -2 is -6 the whole square plus 3 is 6 the whole square. -6 square is 36. -6 square is 36 plus 6 square is also 36. that is equal to square root of 72. Okay, இந்த 72 நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க. this 72 can be written as root of 36 into 2. root of 36 into 2 னு எழுதிக்கலாமா? இந்த 36 into 2 எப்படி எழுதலாம்னு பாருங்க. root of 36 into root of 2. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். what is the square root of 636? it is 6. இங்க ரிமைனிங் என்ன இருக்கு? root 2. so the answer is 6 root 2. so how to find the distance நம்ம படிச்சிட்டோம். x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. சரி, இந்த ஃபார்முலா வந்து எப்பவுமே யூஸ் பண்ணலாமான்னா எப்பவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சிஸில் இருந்தால் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா thoroughly. x1 minus x2 the root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. வாட் இஸ் இட் பேஸ்ட் ஆன்? கோஆர்டினேட்ஸ்னால் என்னது, எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன, ஒய் கோஆர்டினேட்னா என்ன, ஹவு டு பிளாட் அ கிராஃப் பார்த்தோம், தென் ஹவு டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பார்த்தோம். I hope you have understood today's topic. If you have any doubt, you can discuss during the online class. So practice, remember this formula. This is the basic one. So you have to remember this formula thoroughly. Either base panni, we will do the examples and exercise problem in the next class. Thank you.